வெஜிடேரியன் ஃபுட்டில் பல பேரோட ஃபேவரேட் பன்னீர். இந்த பன்னீரில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செய்யலாம். நம்ம சேனல்லையே பன்னீர் வச்சு செய்கிற டிஷ்ஷஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய பன்னீர் பெப்பர் ஃப்ரை. இதை நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்யறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். பன்னீர் பீசஸை இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக தின்னாக கட் பண்ணிக்கணும். தின்னாக இருந்ததுனா தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் மாவை கொஞ்சம் சாலிடாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பன்னீரில் இந்த மசாலா ஒட்டாது, அதனால் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். லைட்டாக புளிப்பு சுவை தேவைப்படுறவங்க இதில் ஒரு 3-4 சொட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ கரைச்சி வச்ச இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ தான் இந்த மாவில் இருக்கிற இந்த காரம் பன்னீர் பீசஸில் நல்லா உள்ளே இறங்கும். இது மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கு குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும். மிதமான தீயில வச்சு தான் இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீர் ஸ்லைசஸை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை 2 கொத்த மேலாப்பில் இது மாதிரி தூவி விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு இதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக பரட்டி போட்டோன்னா இன்னொரு சைடும் நல்லா கிறிஸ்பாக வெந்துடும். தீயை மட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாதான் கருகாமல் நல்ல கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போது கருவேப்பிலையோட ஃப்ளேவரோட இது நல்ல வாசமாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான இந்த டிஷ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஃப்ரைட் ரைஸ், புலாவ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிடலாம். பெப்பரை முதலே சேர்த்துட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் அவ்வளோவா தெரியாது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே பெப்பர் பொடியை தூவிட்டோன்னா நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.